ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏழரை சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோட் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சண்டே பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சரவணகிட்ட சொல்லிட்டு நம்ம படிப்பை பற்றி நம்ம கண்டினியூ பண்ணணும், எப்படியாவது நம்ம படிக்கணும், எப்படியாவது நம்ம ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா சண்டே வெளியே உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு நேற்று தான் ஏடா குடும்பமாக பேசி அடி வாங்கிக்கணும், இன்றைக்காவது ஒழுங்காக பேசணும் அப்படி சொல்லிட்டு சரவணன் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு சந்தியா கிட்டே போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்களோட அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்களே, என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க அமெரிக்காலேருந்து. அதுக்கு நல்லா இருக்காங்க, உங்களையும் கேட்டு தான் சொன்னாங்க. சரி சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. அம்மா பார்த்து சரவணன் வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க சந்தியா கிட்டே. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. சந்தியாவில் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா சாப்பிட்றாங்க. அம்மா போதும்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த ஸ்வீட்டை செஞ்சது நீங்கள் தான், நீங்கள் சும்மா விளையாடாதீங்கன்னா அதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சரவணன் வந்து என்ன திரும்ப சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பாயசம் செஞ்சீங்களே, அதை தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தியா வாங்கி சாப்பிட்றப்ப சந்தியாவோட லிப்ஸில் வந்து அது ஒரு பீஸ் விந்து ஒட்டிக்குது. சரவணன் வந்து இங்கே துடைக்கிறேன்னா சந்தியா வந்து லிப்ஸ் ஓரமாக துடைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணனே அந்த லிப்ஸ் மேலே இருக்கிறது எடுக்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து சரவணன் சந்தியா கூட்டுறதுக்கு போகிறாங்க. ஆனால் சந்தியா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் திரும்பிட்டு ஏதோ வேலை செய்கிற மாதிரி ஏதோ இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அம்மா பார்த்திங்கன்னா சந்தியா திடீர்னு என்ன இது இன்னும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரவணன் அப்படியே கை இப்படி அடிச்சுட்டு அவர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீன் முடிஞ்சுது, காலையில் விடிஞ்சிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா மயில் உட்காந்து தலைவரிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா சக்கரை வந்து இந்த மாதிரி அண்ணனுக்கு சுடு தண்ணி வேணுமா, அந்த ஃப்ளாஸ்கில் தொண்டை கட்டிக்கிச்சான். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுமா, கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, நிறைய என்னது ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவகாமி பார்த்திங்கன்னா மயில் பார்த்திங்கன்னா நான் போய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வரேன் சரவணனுக்கு சொல்கிறாரு. உடனே சிவகாமி பார்த்திங்கன்னா நீ எதுக்கு போகிற, சந்தியா வந்துட்டாலே, இனிமேல் சந்தியா போவா, நீ ஒன்றும் போகாத சொல்கிறாங்க. அம்மா சந்தியாவை கூப்பிட்டு எடுத்து போய் கொடுத்துருவோம். ஒரே சந்தியா வந்து நானா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பார்த்திங்கன்னா சிவகாமி மயிலும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சந்தியாவை எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா சரவணனோட கடையில் ஒரு சின்ன சண்டை நடக்குது. என்ன சண்டைன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு காலேஜ் பசங்கள்லாம் வந்துட்டு சும்மாவே அந்த பேப்பர் தூக்கி போடுறாங்க. இதில் சின்ன கடையாக இருக்குது, இங்கிலீஷில் பேசி சீன் போடுறாங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் ராக்கெட் மாதிரி பறக்க வச்சுட்டு இவங்க மேலே போடுறாங்க. அப்புறமா சரவணன்கிட்ட வந்து சமோசா கேட்டிருக்காங்க. சமோசா சுட்டு சரவணன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா, ஏன்னா இவருக்கு ரொம்ப கொழுப்பு தான், இவனுக்கு எப்படி நான் இதை பண்ணுறேன், இவனுக்கு ஒரு பாடம் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவளோட முடியை பிச்சு அந்த சமோசாவை சுற்றி விட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணன்கிட்ட சண்டை போடுறாங்க, யார் இந்த சமோசாவில் முடி வருது. சரவணனுக்கு ஷாக் ஆகிடுது. அப்புறம் இந்த மாதிரி சமோசாவில் முடி சுற்றினது வந்து சக்கரை பார்த்துட்டாரு. சக்கரை பார்த்திங்கன்னா இல்லைண்ணா இவங்க தான் இந்த முடியை சுற்றுறாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா சக்கரை. அம்மா சரவணன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இந்த மாதிரி சாப்பாடில் நீங்கள் தான் சுற்றுவீங்களா, இவ்வளோ பெரிய நீட்டு முடி எங்களுக்கு நான் தான் சுட்டேன், எனக்கு என்ன அவ்வளோ பெருசாக இருக்கா, இது கண்டிப்பாக பொம்பளைங்க முடி தான், நிச்சயமாக அது உங்கள் முடி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சக்கரையை அடிக்க போகிறாரு. சரவணன் வந்து கையை பிடிச்சி தத்துடுறாரு. கொஞ்சம் கூட 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசினா பெரிய இவங்க நினச்சிக்காதீங்க, அமெரிக்காவில் கூட தான் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அவங்க என்ன இப்படியா பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. வந்து அதெல்லாம் சந்தியா பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் படிப்பு தான் திமிரு அப்படி சொல்லி சரவணன் சொல்கிறது சந்தியா பார்த்துட்டோமா சந்தியா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. சாப்பாடு போய் கொடுக்காமலே வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, படிப்பை பற்றி எப்படி சொல்கிறது, நிச்சயமாக நம்ம சொல்லணும், இவங்ககிட்ட நம்ம இப்படியே சொல்லிவிட்டு சரவணன் பார்த்திங்கன்னா கடையில் உங்களுக்கெல்லாம் படிக்க வச்சு தான் திமிரு, உங்கள் அப்பா அம்மாவை சொல்லணும், உங்களை சொல்லக்கூடாது அப்படி சொல்லி சரவணன் சொல்கிறதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் சந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஆதி வராங்க. ஆதி வந்து ஏதோ புக் எடுக்கணும்னு நான் தானா கிட்டே கொடுத்துருந்தேன், புக் எடுத்துக்கணும்னு சொல்லி ஆதி எடுக்கிறாங்க. சந்தியா பார்த்திங்கன்னா இந்த வீட்டிலே ஒரு குடத்துக்கு தான் அவ்வளோ மாதிரி படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தியா பார்த்திங்கன்னா ஆதிக்கிட்ட கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக காசு கொடுத்துட்றாங்க. ஆதி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக காசு வாங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நான் இதில் கோர்ஸில் சேர்ந்து நல்லபடியாக படித்து மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
மயில் வந்துட்டு வீடு ரூம் பெருக்கிறதுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு பையை பார்த்துடுறாங்க. சாப்பாடு பை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையா இந்த பையன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சந்தியா வந்து ஐயோ நான் நிறைய கூட்டமாக இருந்துச்சு நான் போல் நீ போய் கொடுத்துரு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு மயில் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மயில் எடுத்துகிட்டு போகிறப்ப சிவகாமி பார்த்துறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோடை முடிச்சுட்டாங்க. என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.